ஒரு காலத்துல அடர்ந்த பச்சை மரங்கள் நிறைந்த பறவைகளின் இனிய குரல் ஒலிக்கும் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுல எல்லா உயிர்களும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த காட்டுக்கே ராஜாவா இருந்தது ஒரு பெரிய ஆனா ரொம்ப நல்ல மனசு கொண்ட சிங்கராஜா. அவன் பலம் கொண்டவன் தான், ஆனா அவனோட உண்மையான பலம் அன்பு. ஒரு நாள் காலை சூரியன் மெதுவா மரங்களுக்கு நடுவே ஒளி வீச ஆரம்பிச்சுது. அப்போ சிங்கராஜா எல்லா உயிர்களையும் கூப்பிட்டான். இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நட்பு விழா கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். அதை கேட்டதும் மானு சந்தோஷத்துல துள்ளி வந்தது. யானை தன் தும்பிக்கையால பூக்களை தூக்கிட்டு வந்தது. குட்டி குரங்கு குதிச்சு குதிச்சு ஓடி வந்தது. பறவைகள் மரக்கிளைகள்ல இருந்து இனிமையா பாடின. குட்டி குரங்கு எல்லாரையும் பார்த்து சொல்லுச்சு, விளையாட்டு, பாடல், கதைகள், இன்னைக்கு முழுக்க சந்தோஷம்தான். விழா ஆரம்பிச்சது. யானை தண்ணீரை தூவி விளையாட்ட ஆரம்பிச்சது. மானும் குரங்கும் ஓட்ட போட்டி வைத்தாங்க. பறவைகள் இசை பாடின. சிங்கராஜா எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்துல யானை ஏதோ கவனிச்சுது. காடு நடுவுல இருந்த ஒரு சின்ன ஓடை மெதுவா வறண்டு போக ஆரம்பிச்சிருந்தது. யானை கவலையோடு சொன்னது, இப்படி இருந்தா நாளைக்கு தண்ணீர் கஷ்டமாகிடுமே. சிங்கராஜா உடனே சொன்னான், கவலை வேண்டாம், நாம எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம். அப்போ குட்டி குரங்கு சொன்னது, நாம எல்லாம் சேர்ந்து ஓடை பாதையை சுத்தம் பண்ணினா தண்ணீர் திரும்ப வரும். அந்த நிமிஷம் முதல் விழா ஒரு உதவி விழாவா மாறுச்சு. யானை பெரிய கற்களை ஒதுக்கியது. மானு இலைகளை அகற்றியது. குரங்கு சின்ன கிளைகளை எடுத்தது. பறவைகள் மேலிருந்து வழிகாட்டின. சில நேரத்துல சலசலன்னு தண்ணீர் ஓட ஆரம்பிச்சது. எல்லாரும் சந்தோஷத்துல குதிச்சாங்க. சிங்கராஜா பெருமையோட சொன்னான், இதுதான் உண்மையான பலம், ஒற்றுமை. அந்த நாளுக்கு பிறகு அந்த காடு நட்பு, உதவி, அன்பு இதற்கான ஒரு அழகான உதாரணமா மாறுச்சு. குட்டி குரங்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னது, நாம நண்பர்களாயிருந்தா எதையும் ஜெயிக்கலாம். அதனால குழந்தைகளே, நண்பர்களோட சேர்ந்து உதவி செய்து ஒற்றுமையா இருந்தா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்.